மார்கழி அப்படின்னாலே குளிர்ந்த மாதம். அப்போ ஜனவரியில் பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்க? எதையுமே வந்து அப்படியே அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போகக்கூடிய, சில்லா இருப்பாங்க, ரொம்ப சில்லா இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அவங்களாம் சுதந்திர பறவை மாதிரி. ஓகே, அவங்கள அடக்கி ஆளணும்னு நினச்சோன்னா மாட்டிக்கணும். பிப்ரவரி மாதம் எடுத்துட்டாலே வந்துட்டு கரெக்டாக எங்கே சொல்லுவாங்க, அன்புக்கானவங்க. அன்புக்கான மாதம் அது. அன்புக்கான மாதம். ஒரு பெண் நம்ம படத்துலலாம் பார்ப்போம், ஒரு ரவுடியை வந்துட்டு அந்த பொண்ணு லவ்வால் அப்படியே திருத்தி கொண்டு வந்து சூப்பராக ஒரு வாழ்க்கை. ஓ, அப்பனா அந்த பொண்ணெல்லாம் பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களா? மார்ச்ல பிறந்தவங்களை பொறுத்த இருக்கும் குரங்குனாலும் நாங்கள் குளத்துல தான் படுப்போம். ஏன்னா எங்கள் குளம் தாண்டி போயிடக்கூடாது. குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்களே, அந்த மாதிரி நபர்கள். இந்த ஏப்ரல் அப்படின்றது வந்து சில பேருக்கு வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆலோசனை வழங்கக்கூடாது. ஒரு மினிஸ்டர் இருந்தாருன்னா கூட சரி, ஒரு மினிஸ்டருக்கே அட்வைஸ் கொடுக்கணும், அதுக்கு ஒருத்தர் வேணும்ல. மே மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான மாதம், பயங்கர சம டேலண்ட். எங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கவே முடியாது. நாங்களாம் கோவத்துக்கு கோவம், வேகத்துக்கு வேணும். ஆமாம். ஜூன் மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இது ரெண்டுமே, அதாவது மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் வரக்கூடிய ஒரு மாதிரி லோன்லின்றதை விட சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே. அதே சமயத்தில் வந்துட்டு எனக்கு வந்து மரியாதை இல்லை, எனக்கு நான் மரியாதையை வந்து எங்கள் வீட்டில் கொடுக்கல, எனக்கு அப்படிப்பட்ட உறவு தேவையில்லை. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அரிகரசுதன். இன்னைக்கு நம்ம கூட காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான் இருக்காங்க. ஜாதகம் பற்றியும் ஜோசியம் பற்றியும் நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி நம்மள்ட்ட பல கேள்விகள் இருக்குது, அதுக்கான பதில் அவங்கள்ட்ட தான் இருக்குது, கேட்டு தெரிஞ்சு போவாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இப்போ நம்ம 12 ராசி தான் 12 மாதம். அந்த 12 மாதத்தில் இந்த 12 ராசி சார்ந்த யார் வேணாலும் பிறக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் உள்ள அந்த பலன்கள்னால் என்ன? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பார்க்குறோம், ஜனவரி மாதத்தில் பிறந்தவங்களோட ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க, ஜனவரி மாதத்தில் பிறந்தவங்க மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித பதட்டமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் பார்க்க சந்தோஷமாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஜனவரி மாதம் வருடத்தோட முதல் மாதத்தில் பிறந்தவங்களோட அந்த குணாதிசயம் எப்படி இருக்கும், அவங்க எப்படி இருப்பாங்க லைஃப்பில்? அதாவதுங்க, வருடத்தில் முதல் மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய முறைப்படி படுத்துட்டோம்னா சித்திரை தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். ஸோ ஆங்கில மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜனவரி தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ அப்படி ஜனவரின்னு எடுத்தோம்னாக்கா அவங்களோட நிலைகள் எப்படி ஸ்டார்ட் ஆகும், எப்படி இருப்பாங்க. ஸோ ஜனவரி அப்படின்னாலே நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். பேருக்கு ஏற்ற மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி இந்த மாதத்தின் முதல், அதாவது எல்லாரும் வந்து ஊரெல்லாம் உலகமே கொண்டாடுறது வந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வந்து நியூ இயர்னு பயங்கரமாக விமர்சனையாக கொண்டாடுறோம். ஸோ உலகத்தோடு ஒத்து போக தெரியும்ல, அந்த மாதிரி உலகத்தோடு போகக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஜனவரி 1 ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஸோ இந்த இந்த ஜனவரியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? இந்த 30 நாட்களுக்குள்ள பிறந்தவங்க நிச்சயமா. அதாவது இது எப்படி வரும்னா, உங்களுக்கு பாதி 15 நாள் வந்து உங்களுக்கு தனுசு ராசியும், அடுத்த 15 நாள் வந்து உங்களுக்கு மகர ராசியில் வரும். எப்படி காரணம்னா, இந்த மிடைப்பட்ட நாட்களில் வரக்கூடியதுதான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபர்ஸ்ட் ஆங்கில மாதம் எப்படி வரும், இடைப்பட்ட நாளில் தான் வரும். இப்போ ஜனவரி 1ஆம் தேதி பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்துக்கு மார்கழி பிறந்துடும். ஸோ மார்கழி இந்த 2 மாதங்களை கணக்கிட்டு தான் வரும், சென்ட்ரலில் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி அப்படின்னாலே ரொம்ப குளிர்ந்த மாதம், தெய்வங்களுக்கெல்லாம் உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமா. அப்போ ஜனவரியில் பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்க? ரொம்ப குளுமையான நாட்கள். எதையுமே வந்து அப்படியே அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போகக்கூடிய, சில்லா இருப்பாங்க, ரொம்ப சில்லா இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அவங்களாம் சுதந்திர பறவை மாதிரி. அவங்கள அடக்கி ஆளணும்னு நினச்சோன்னா மாட்டிக்கணும். ஸோ அவங்க வந்து அவங்க சுதந்திரத்தை விரும்புவாங்க. எனக்கான ஒரு வாழ்க்கை, நான் ஜாலியாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த கோயில்கள்லாம் அப்போ தான் பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க. குளிர அப்படியே நடுங்கும். ஆனால் காலையில் எழுந்து அந்த பூஜை பண்ணி அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து அன்னைக்கு நாள் ஒரு பயங்கரமாக இருக்கும்ல. ஸோ இவங்களுக்குலாம் அதனுடைய நாட்டம் அப்படின்றதும் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ், எல்லாத்தையும் ரொம்ப நம்புவாங்க. ஜனவரியில் பிறந்தவங்க வந்துட்டு எல்லாரையும் நம்பக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஸோ எங்கேயுமே நான் முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். அதாவது ஆளுமை பண்புனா இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வழி நடத்தணும். ஒட்டுமொத்த பொறுப்பையும் தான் நடத்தக்கூடிய தன்மைகள் உங்கள்கிட்ட இருக்கும். தனித்துவம்னாலே அதுதான். ஸோ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை வழி நடத்தணுமா அவங்ககிட்ட கற்றுக்கலாம். ஒரு கம்பெனி நிர்வாகம் பண்ணணுமா அவங்கள கற்றுக்கலாம். 10 பேர் வச்சு வேலை வாங்கணுன்ற திறமை யாருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு இருக்கும். ஒரு லீடர்ஷிப் சூப்பராக மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்கள். பர்சனாலிட்டி ரொம்ப பார்ப்பாங்க. எப்பவுமே வந்துட்டு நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்.
அதாவது இந்த ஆன்மீகத்துக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னேன்ல, எப்பயுமே அந்த ஒரு மாதிரி வீட்டில் புகை போடுறது, அப்படியே தீபார்த்தனை காட்டுறது, ஒரு மாதிரி டிவைன் மோட்லயே இருப்பாங்க. அந்த அந்த பார்க்கும்போதே உங்களை பார்த்தா ஒரு வைப்ரேஷன்ஸ் வரும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள். என்னால் நாட்டையும் ஆள முடியும், வீட்டையும் ஆள முடியும். அதெல்லாம் தாண்டி எனக்கு ஆன்மீகத்துலேயும் பெரிய நிலைகள் இருக்குது. அதையும் களவும் கற்று மறனுவாங்கள்ல, எனக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஜனவரியில் பிறந்தாங்க. ஓகே. அது இன்னொரு விஷயம் வந்து இவங்களுக்கு, ஏன்னா நான் அந்த உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்ஸ்டாவில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது சொல்கிறாங்கல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்தவங்களோட இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் மேடம்? அதாவது அந்த ஆளுமை பண்பு நிறைய இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஆண் அமைஞ்சிட்டாரு அப்படின்னா, ஒரு பெண் வந்து ஜனவரியில் பிறந்திருக்காங்கன்னா அந்த பெண் ஆளுமையாக இருப்பாள். ஸோ அந்த பையன் கவலைப்பட வேண்டாம், எப்படி நிர்வாகம் பண்ணும் என் ஒய்ஃப் பார்த்துப்பாங்க, கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கலாம். ஸோ பட் அந்த அவங்களுக்குள்ள ஒரு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு அது ஒரு ரீசன். ஸோ இவங்க வந்துட்டு கொஞ்சம் பொலைட்டான ஆளாக இருந்தாங்க அப்படின்னா கேர் பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொலைட்டாக இருக்கிறது, இவங்களோட லவ் எப்படின்னா அதிகாரத்துவமான லவ்வாக இருக்கும். அன்பான லவ்ன்றதை விட அதிகாரத்துவமான தோரணையாக இருப்பாங்க. ஆள் கெத்தா அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தோரணையாக தான் அந்த லவ்வை கூட வெளிப்படுத்துவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய நல்லதும் அதுவே, கெட்டதும் அதுவேன்றப்போ ஸோ விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டாங்க, புரிஞ்சுட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் மஸ்ட். ஓகே. ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் இதுதான். நிச்சயமா. அடுத்தது காதலர் தினம் வரக்கூடிய பிப்ரவரி மாதம், இதில் பிறந்தவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த பிப்ரவரி மாதம் எடுத்துட்டாலே வந்துட்டு கரெக்டாக நீங்க சொல்லுங்க, அன்புக்கானவங்க. அன்புக்கான மாதம். அன்புக்கான மாதம். ஸோ அன்புக்கான மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவங்க ரொம்ப யூனிக்கான ஆட்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது இவங்களுக்கு வந்து இந்த மகர ராசியும் ப்ளஸ் வந்துட்டு கும்பராசியும் இருக்கக்கூடிய நிலை, இதில் பாதி அதில் பாதி இருக்கும். ஸோ இவங்களுடைய கேரக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸ். என்னை வந்து அன்பால் மட்டுமே கட்டி போட்டு வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி வேணுங்கிற அளவுக்கு அன்பை கொடுத்து எந்த வேலைனாலும் சரி அவங்ககிட்ட போய் லவ்வபுளாக பேசினா போதுங்க, காரியம் சாதிச்சிடலாம். அந்த மாதிரியான ஒரு நபர்கள். ஒரு இடத்த வந்துட்டு ஆக்குப்பை பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதிகாரத்துவத்தில் ஆக்குப்பை பண்ணுறது வேறு, அன்பால் அதுக்கு ஆக்குப்பை பண்ணுறது. என் குடும்பத்தில் அந்த ஒரு அன்புக்காகவே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். இழக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நிறைய. வந்துட்டு குடும்பத்துக்காக, சந்தோஷத்துக்காக, மற்ற என்னுடைய சந்தோஷம்ன்றது எதில் இருக்குது அப்படின்னா என்னோட குடும்பத்தில் இருக்குது. ஒரு சுயநலமற்ற ஆத்மா. நிச்சயமா. அதனால தான் அவங்க லவ்வர்ஸ் காதலர் தினத்தை வந்து பிப்ரவரியில் வச்சாங்கன்னா அதான் காரணம். ஸோ அன்பு வந்து ஒரு துரிதமான அன்பாக இருக்கும், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பாக இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப எல்லாருக்கும் ஒரு கிவிங் பர்சனாகவே இருப்பாங்க. நிறைய பார்த்து செய்வாங்க. அவங்கள சுற்றி இருக்கவங்கள வந்து எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நிலைகள் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், எனக்கு மூடு வரல, வேலை செய்யறதுக்கு மூடு வரலன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக போய் முடியாதுடா உன்னால் செய்ய முடியாது, அதை எப்பேற்பட்ட விஷயமா தான் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்றக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு நினைக்கிறேன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன உங்களுக்கு? இவங்களுடைய பாசிட்டிவ் அப்படின்னா அந்த அன்புக்கு அடிப்பணிவாங்கன்னு சொல்கிறல. ஸோ இது வந்து அன்பால் அவங்கள கட்டி எப்பேற்பட்ட ஒரு கிறுக்கனாக இருக்கான், ஒரு ரவுடியாக இருக்கான் அப்படின்னா ஒரு பெண்ணை நம்ம படத்துலலாம் பார்க்குறோம், ஒரு ரவுடியை வந்துட்டு அந்த பொண்ணு லவ்வால் அப்படியே திருத்தி கொண்டு வந்து சூப்பராக ஒரு வாழ்க்கை. அப்பனா அந்த பொண்ணெல்லாம் பிப்ரவரி மாதம் பிறந்தவங்களா? நிச்சயமா. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு லவ் லைஃப் கொடுக்கக்கூடிய நபர்களும் அவங்க தான். ஸோ இது வந்து நமக்கு செட்டே ஆகாது, நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாதுன்றப்போ ஒரு திமிர்த்தனமாக போயிட்டு அது எனக்கு பிடிச்சிருச்சு நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய நிலைகள் இருக்குல்ல, நிறைய இடத்துல ஏமாந்து போவாங்க. இந்த பொண்ணோட வீக்னஸ் என்ன, இந்த பையனோட வீக்னஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். அதாவது ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அன்புக்காக அடிப்பணிவங்க ஏமாந்து போவாங்கன்ட்டு. அதாவது இவங்க கொடுக்கக்கூடிய அன்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும். ஒரு பொருளை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பு பண்ணுறன்ற பேரில் என்ன பண்ணுவோம், ஒரு நாய் வளர்க்குறோம், அது ரொம்ப பொத்தி பொத்தி வச்சு கெடுக்கிறதுன்னு வாங்கல, இந்த நிலையும் கூட இருக்கும். ரொம்ப வந்துட்டு பேம்பரிங்ன்ற பேரில் அது என்ன ஆகும் அப்படின்னா ஓவரா கிடைச்சா என்ன ஆகும், கசக்க ஆரம்பிச்சிடும். கரெக்ட். அதுவே வந்து விளைவு ஓவர் பொசசிவ்னால பிரச்சனைகள் வந்து புரிதல் கூட போகக்கூடிய, ஏன்னா இங்கே வந்து அந்த மாதிரி கிரகங்கள்லாம் உண்டு. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்பு வச்சு கெட்டேன் பார்த்தியா நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நபர்களும் உண்டு. அளவு கடந்த அன்பு வச்சுக்கிட்ட வெளிப்பாடு நம்ம காதல்னு சொன்னோம், அதே சமயத்தில் அது ஓவராக போச்சு அப்படின்னா சந்தேகமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி சந்தேக குணங்கள் கொஞ்சம் இருக்கக்கூடிய நபர்கள் அதை மட்டும் அவங்க மாற்றிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக. ஆமாம், அன்பு வந்து இந்த அம்பு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் அவங்கள. அதுதான் எதாக இருந்தாலும் ஒரு லிமிட்டில் இருந்தால் தானே, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கும் போது இந்த அளவு கடந்த அன்பு வந்து அவங்களுக்கு கஞ்சா மாறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குன்றப்போ எந்த இடத்துல வேணான்றதை பார்த்து இருந்துட்டாங்கன்னா சூப்பர். ஓகே. இந்த மேரேஜ் எந்த மாதிரியான? கண்டிப்பாக இவங்கெல்லாம் வந்துட்டு லவபுளான ஆட்கள்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச திருமணம் பண்ணக்கூடிய நிலைகள் நிறைய பேருக்கு உண்டு.
பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க, உங்களோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நிறைய பேருக்கு வந்து என் மேலே என்னடா அவங்க காதல் ஜோதிடர், காதல் விஷயம் மட்டுமே பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு நிலைகள் கூட கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாது, எல்லாமே நம்ம பார்ப்போம். எஸ்பெஷலி காதல் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கணவன் மனைவியை நம்மளே பார்த்து வைக்கிறோம், வீட்டில் பார்த்தே கல்யாணம் பண்ணுறோம். அப்போ நம்ம அந்த நிலைகள் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கணும். ஸோ இந்த புரிதல் தான் அன்புன்னு சொல்கிறோம். அந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் காதல். அந்த பேரை வந்து உங்களுக்கு அழகாக வெளிப்படுத்துறது. ஸோ இதை வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் உண்டு. அடுத்ததாக வந்து மார்ச் மாதத்தில் பிறந்தவங்களோட நிலை எப்படி இருக்கும்? மார்ச் மாதம் எடுத்துட்டோம்னாக்கா உங்களுக்கு, அதாவது 3வது மாதம். ஸோ இவங்களுடைய நிலைகள், அதாவது உங்களுக்கு கும்பத்துலேயும் ப்ளஸ் வந்துட்டு மீனத்திலையும் வரக்கூடிய நிலைகள் இருக்கும். இந்த 2 நிலையுமே வந்து இவங்க பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய நிலைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கும். அவ்வளோ அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து சேகரித்து வைப்பாங்கள்ல. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளே போட்டு வைக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்றது இருக்கும். எங்கே இருந்தாலும் ஒரு ஆளுமை பண்பு, ஒரு தனித்துவமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கான சந்தோஷம் அப்படிங்கிறது எப்படியோ ஒரு வகையில் வந்து ஆக்குபை பண்ணிக்கணுன்ற நிலைகள் இருக்கும். அது கிடைக்கவும் பெறுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது மட்டும் இவங்க ரொம்ப பார்த்து கவனமாக பண்ணணும், மார்ச்சில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஆளுமை பண்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலுமே வந்து, அதாவது இந்த கோவம், அதாவது சூடுத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகள்னு ஒரு விஷயம். நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் அவங்களுடைய குடும்பத்தின் ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு தொடர்பு இருக்கும். எனக்கு குரங்குனாலும் நாங்கள் குளத்துல தான் படுப்போம், ஏன்னா எங்கள் குளம் தாண்டி போயிடக்கூடாது. எங்களுக்கு சில விஷயங்கள், அதாவது குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்களே, அந்த மாதிரி நபர்கள். ஒரு வட்டத்தை நான் போட்டுட்டேன், அதுக்குள்ளே தான் வாழ்வேன். இந்த உலகம் பெருசு அப்படிங்கிறத போய் பார்க்குறதுன்றது, ஏன்னா எனக்கு அது கம்ஃபர்ட் ஜோன் வருமானு தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்கன்னா திருப்பி அவங்களை இங்கே கொண்டு வர முடியாது, அந்த எக்ஸ்ட்ரீம்லேயே இருந்துருவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் போனவங்க அப்படியே இருந்திருப்பாங்க, திருப்பி இந்த ஊருக்கு பார்த்து அதாவது ஒரு கனவுங்க அப்படியே இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு. ஓ, அவங்களும் மேக்ஸிமம் மார்ச் மாதத்தில் பிறந்தவங்கள தான் இருப்பாங்க. ஓ, நிறைய ஒன்று எக்ஸ்ட்ரீம் வந்து வீட்டை விட்டு போக மாட்டேன், அந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்கன்னா அப்படி திரும்பி வரதுக்கான சூழ்நிலைகள் பெருசாக அமைடுது. ஓகே, இவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் மார்ச் மாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ரொம்ப வந்துட்டு முன்கோவம் ஜாஸ்தி வரும். எதையுமே நான் ஸ்ட்ரெயிட்டாக உடச்சிட்றேன் அப்படின்ற பேரில் உடச்சிருவாங்க. இந்த சீக்ரெட்லாம் கிடையாது என்கிட்ட. கோவமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அதை நேரடியாக வெளிப்படுத்திடுவாங்க. ஸோ அது நேரடியாக வெளிப்படுத்த சொல்ல மனக்காயங்கள் அப்படின்றது எதிராளிக்கு இருக்குமே அப்படிங்கிறது சில நேரங்களில் புரியுறது கிடையாது. தன்மானம் ரொம்ப முக்கியம்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். ஸோ அந்த தன்மானம் கௌரவம் நல்லது தான், பட் அதை அளவுக்கு மீறினா பிரச்சனைன்றப்போ இவங்க வந்து அதுக்காகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய உறவுகள் இழந்துருவாங்க. அதாவது மேன்மக்கள் தான் அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள். ஸோ மார்ச்சில் பிறந்தவங்களை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப உறவுகள் எந்த அளவுக்கு முக்கியம்னு அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைக்கப்புறம் இந்த உறவுகளே எனக்கு வேணாம். நிறைய படங்களில் பார்ப்போம், அப்படியே ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவும் வரும், அடுத்து இந்த குடும்பமே உடஞ்சி ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிடுவாங்க. அந்த மாதிரி நிலையில் அனுபவிக்கிறவங்களுமே இந்த மார்ச் மாதத்தில் பிறந்தவங்க. இப்போ மார்ச் மாதத்தில் பிறந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குறும்புத்தனமாக விளையாடக்கூடிய தன்மைகளாக இருக்கும். என்னடா சின்ன குழந்தை மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னுவாங்களே, வயசான எவ்வளோ பெரிய பையனாலுமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விளையாட்டுத்தனமான விஷயங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க நாலேஜ் எப்பவுமே கேதர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களோட நாலேஜை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மைகள், நாலேஜ் ஷேரிங் அப்படின்வாங்களே, அதெல்லாம் இருக்கும். எல்லா விஷயம் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும், டேய் நானும் கூட தான்டா இருந்தேன், நீ மட்டும் எப்படா படிச்சங்கிற மாதிரியான கேரக்டர், அந்த மாதிரியான நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால. ஸோ மார்ச்சில் பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்போ என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, ஆனால் காரியத்தில் கண்ணாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கடின உழைப்பாளிகள். தன்னோட அங்கீகாரம் வேணும் அப்படின்னா அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் போயிட்டு ஒரு நிலையை அனுபவிக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பிறந்தவங்க. அடுத்தது ஏப்ரல். ஆனால் இந்த மாதம் தான் 1ஆம் தேதியே ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவோம். அது வந்து ஏப்ரல் 1, ஏப்ரல் ஃபூல், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதம் வந்து 2த்தையுமே குறிக்குது. இன்னொன்று என்னென்னா, பரீட்சைகள் இங்கே தான் இந்த மாதத்தில் தான் வரும். அப்படிங்கும்போது இந்த மாதத்தோட தன்மை எப்படி இருக்கும்? நானே கொஞ்சம் ஆவலாக இருக்கேன். நிச்சயமா. அதாவது மார்ச் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச்லேயே மோஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிடும். மார்ச் எண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க எக்ஸாமில் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஏப்ரல் அப்படின்றது வந்து சில பேருக்கு வந்து வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, ஸோ அந்த நிலைகள்ன்ற மாதிரி. இப்போ உங்களுக்கு ஏப்ரல் எடுத்துட்டோம் அப்படின்னா, மீனத்துக்கும் மேஷமும் இதில் வர மாதிரியான நிலைகள் இருக்கும். இதில் பாதி 15 நாள், அதில் 15 நாள் இருக்கிறது தான் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் பிறக்கிறவங்க இருப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் சிபிஎஸ்சிலாம் எடுத்துட்டோம்னா கரெக்டாக ஓப்பனிங் அப்போ தான் இருக்கும். என் பர்த்டேக்கு மட்டும் இந்த மார்ச்சில் பிறந்தவங்களாம் ஃபீல் பண்ணுவாங்க, அப்போ மட்டும் எக்ஸாம் நான் கொண்டாடவே முடியல. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மந்தில் வந்து சில பேருக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், சில பேர் ஸ்கூல் ஓப்பனிங் ஆகும். இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களே, நான் வாடி ஜாலியாக ட்ரிப்பு போகலான்னு இருக்கோம். சில பேருக்கு அந்த மாதிரி நிலைகள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏப்ரல் மந்தில் பிறந்தவங்களுடைய நிலைகள் அப்படிங்கும்போது, அதாவது
அதிகாரத்துவமும் இருக்கும், குழந்தைத்தன்மமும் இருக்கும், எல்லாமே கலந்தவங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட கேரக்டர் எடுத்துகிட்டு நான் எதையுமே வந்துட்டு வேறு வேற போய் ஆராய்ச்சி பண்ணுறது, ஃபினான்ஷியலாக நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது, என்னோட பேர் வேணும், அங்கீகாரம் வேணும், அந்தஸ்து வேணும்னு நினைக்கிறக்கூடிய நபர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த படிக்கும்போது பார்த்திங்கன்னா தடை வரும். ஏப்ரல் மாதத்தை பிறந்தவங்களுக்கு ஏதோ வகையில் அவங்களுடைய படிப்பு ரிப்பீட் ஆகுது, ஒரு தடைக்கு அப்புறமா திருப்பி கண்டினியூட்டி பண்ணுறது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க, பார்த்தா வந்து என்னடா அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கான்னு. ஆனால் நிறைய அதிபுத்திசாலின்ற பேர். இந்த பிட்டு அடிக்கிறவன் பிட்டு கொடுக்குறதவன் இப்போ பார்த்தீங்களா, அதாவது நான் எக்ஸாம் படிச்சுட்டு போனேன், நான் படிச்சுட்டு போனவன் கூட அந்த அளவுக்கு எழுதலாம், என்னை பார்த்து எழுதுனவன் பேப்பரை கொடுத்தேன், அவன் எப்படி என்னன்றது தெரியலன்னா எங்களுக்கெல்லாம் லக்கு இருக்கு மச்சான் அப்படிங்குவோம்ல, அந்த மாதிரி ஆட்கள் தான் ஏப்ரலில் பிறந்தோம். ஸோ இவங்களுக்கான விஷயங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக கிடைக்கும்னே சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் பிறந்த ஆண் மற்றும் பெண்ணுக்கு? ஒரு விஷயம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக வந்து கொஞ்சம் லேட் ஆகணும், கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் திருமண வாழ்க்கை தாமதமாக இருந்தால் ரொம்ப சூப்பர் அப்படின்றது பொதுவான உண்டு. ஏன்னா அந்த மீனத்துக்கும் உங்களுக்கு மேஷத்துக்கும் வரக்கூடிய நிலைகள் குழந்தை பிறப்பு ரிலேட்டடான விஷயங்களுக்காக இங்கே தடை தாமதமாக இருக்கும். ஒன்று, அதுக்காகவே சில பேருக்கு தாமத திருமணம். ஏன்னா சுக்கிரன் வந்து இங்கே இந்த மாதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனத்தில் உச்சமாகும். இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகும். ஸோ திருமண வாழ்க்கை தாமதமாக இருந்தால் சிறப்பு, இல்லை அப்படின்னா பிரச்சனை. அந்த 2 திருமணத்துக்குள்ளே போகிறது, தேவையில்லாத பஞ்சாயத்தை கூட்டு வர்றது, இது எல்லாமே யாருன்னா அந்த ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. நானும் ரவுடி தான் சொல்லக்கூடிய ஆட்கள்னு வச்சுக்கலாமே. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த கடல் கடந்து பயணம் பண்ணுறது, வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு போகிறது, தன்னோட வாழ்க்கையை தானே சூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி ஆன்மீகம், இவங்கள மாதிரி ஒரு ஆன்மீக சொற்பொழிவாற்றவும் முடியாது, ரொம்ப திறமையான ஆட்கள். ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு லௌதீக வாழ்க்கையை எந்த அளவுக்கு அனுபவிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஆன்மீக நாட்டம் இருக்கக்கூடியவர்கள். ஒரு விஷயம், இவங்க வந்து எந்த ஒரு நீங்கள் நிறைய ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு லீடர்ஷிப் சொல்கிறீங்க. இந்த ஏப்ரல் மாதம் பிறந்தவங்க எந்த அளவுக்கு லீடர்ஷிப்பாக இருக்காங்களா, இல்லை மேக்ஸிமம் அவங்க ஒரு சாதாரண நபர்? ஆலோசனை வழங்கக்கூடியது. ஒரு மினிஸ்டர் இருந்தாருன்னா கூட சரி, ஒரு மினிஸ்டருக்கே அட்வைஸ் கொடுக்கணும், அதுக்கு ஒருத்தர் வேணும்ல சார், செக்ரட்டரி வேணும். செக்ரட்டரி இந்த பிளான் இந்த மந்தில் இப்படி பண்ண போகிறோம், இவ்வளோ பணம் தேவைப்படுறது, இந்த ஐடியாலஜி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய மிக உயர்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தினுடைய தொடர்புடையவங்க. அரசாங்க பணிக்காக அந்த விஷயத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். ஸோ ஜட்ஜ்மெண்ட் பண்ணணுன்னாலும் ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்கணும்ல, பெரிய ஆளாக இருப்பாங்கப்பா, அப்பா இவர்கிட்ட போய் கேட்டால் சரியாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து பெரிய ஆள்னு யாரும் சொல்லுவாங்க, நம்ம அப்பாவை சொல்லுவோம். அது மாதிரி இவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா என்னோட குரு ஒருத்தர் இருக்கார். எனக்கு வந்து லைஃப்ல இன்ஸ்பிரேஷனே அவர் தான். அவர் மாதிரி இருக்கணும், நான் ரோல் மாடலாக பார்க்குறேன் அப்படின்வாங்கல்ல. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மந்தில் பிறக்கிறவங்க வந்து ரோல் மாடல், கிரியேட்டர்ஸ், நிறைய விஷயங்களை வந்துட்டு நாலேஜ் அப்படியே உள்ள இழுத்துட்டே இருப்பாங்க, கேதர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. படிக்கிற விஷயம் என்னமோ கம்மி தாங்க, படிப்புக்கும் இவன் படித்த ஆளுக்கும் தோரணைக்கும் சம்மந்தமே இல்லை. அவன் பார்த்தா என்னமோ ஒரு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கான், ஆனால் இங்கே வாயில் வார்த்தைகள் அப்படியே தாண்டவமானது. நம்ம பார்ப்போம்ல பிச்சைக்காரன் படத்தில் கூட அந்த சார் வந்துட்டு இது ஃபோன் பண்ணி எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார்ல, 500 நோட்டெல்லாம் மாற்ற போகிறாங்க, ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட நிலை வேற. ஸோ ஆளை பார்த்து எடை போகாடாத அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களோட நிலைகள்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்களை அவங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டோன்னா கூட அந்த மாதிரி தன்னுடைய நிலைகளை வந்து உச்சபட்சமாக உலக பற்றின அறிவுகள் அப்படின்றது நிறைய இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவங்க பல பேருக்கு அப்படியே பால் ஊற்றுற மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். அடுத்ததாக வந்து மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சம்மர் ஹாலிடே அப்படின்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட சித்திரை அப்போ தான் பிறக்கும். தமிழ் மாதத்தில் சித்திரை அப்போ தான் வரும். அப்போ சொல்லுவாங்க குழந்தை அந்த மாதத்தில் பிறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முற்காலத்துலேயும் சொல்கிறாங்க, இப்பயும் சொல்கிறாங்க. அது மே மாதத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், ஏன் அப்படி சொல்கிறாங்க? நிச்சயமா, அதாவது மே மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப ஹீட்டான மாதம்னு பொதுவாக உண்டு. எந்த அளவுக்கு குளிர்ச்சியான மாதம் மார்கழி பார்த்தோம், அது மாதிரி ரொம்ப ஹீட்டான மாதம் எது அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம். ஸோ நிறைய ஏன் சம்மருக்கு வந்துட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு லீவ் வர்றாங்கன்னா காரணம் தான் அந்த உடல் ஒவ்வாமை அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் உண்டு. பொதுவாக வந்துட்டு அந்த நேரத்தில் பயங்கர வெப்பநிலை காரணமாக உடல் உபாதைகள் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு சம்மந்தப்பட்டது, கொப்பளங்கள் கட்டிகள் அந்த நேரத்தில் வரும், அம்மை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதுக்காகவே வந்துட்டு இந்த லீவில் வந்து நல்லா வீட்டில் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, குழந்தைங்கள்லாம் அலையக்கூடாதுன்றதுக்கு அதுக்காக தான் அந்த மாதமே விட்டுருக்காங்க. ஸோ இந்த நிலைகளை எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவாக வந்துட்டு ஏன் கோவில்களுக்குமே அப்போ ரொம்ப சிறப்பு. நாம் போய் கோயில் கும்பிட்றோம், கும்பாபிஷேகம் வைக்கிறோம், நிறைய பாருங்களேன் சித்திரை மாதத்தில் நிறைய அம்மன் கோவில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகம் நடக்கும், திருவிழா அழகரே அப்போதான் ஆற்றுல இறங்குவார் மதுரையில். ஸோ அப்போ உடனே அந்த திடீர்
எவ்வளோ வெயில், ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்கு மட்டும் மழை வந்தது. ஸோ அந்த நிலைகள் உருவாகிறதுன்றப்போ இந்த மாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? பயங்கர செம டேலண்டட். எங்களை மாதிரி ஒருத்தன் இருக்கவே முடியாது. நாங்கெல்லாம் கோவத்துக்கு கோவம், வேகத்துக்கு வேகம். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. ஆமாம், பொதுவாக வந்து சொல்லுவாங்க இல்லையா, நாங்களாம் மதுரைக்காரங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு இது கொடுப்பாங்க, வைப் கொடுப்பாங்க. ஆளை பார்த்தாலே டெரரா அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைகள்னு எடுத்துக்கலாம். இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் ரொம்ப ஆளுமை பண்பு ஜாஸ்தியாக இருக்கும். எதுலேயுமே வந்துட்டு கோபமும் சரி, வேகமும் சரி, விவேகமும் சரி, எல்லாத்தையும் கலந்த நபர்கள், துடிப்பானவர்கள். நிறைய அரசியல் பிரமுகர்கள் பிறந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்களுக்கும் அரசியலுக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கும், தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் நிச்சயமா. அதே மாதிரி இந்த தீக்கும் இவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். தீ, வெப்பம், உடல் சூடு சம்மந்தப்பட்டது, இந்த முதுகு தண்டு, இதுக்கெல்லாம் இவங்களுக்குலாம் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்கு இந்த மாதத்தில் பிறந்தவங்கலாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஆட்கள். ஒரு டாக்டர் படிக்கணுமா, மே மாதத்தில் பிறந்திருக்கணும். ஒரு அரசியல் பிரமுகராக இருக்கணுமா, மே மாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கணும். ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப கத்தி எடுத்தாலும் நாங்கள் வேற மாதிரி, வெள்ளச்சட்டை போட்டாலும் நாங்கள் வேற மாதிரி அப்படின்ற மாதிரியான நிலைகள்லாம் யாருன்னா அந்த மே மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். தனித்துவமான ஆட்கள். ஓகே, இவ்வளோ சொல்றீங்களே, திருமண வாழ்க்கைன்னு வரும்போது இவங்க எப்படி இருப்பாங்க? இந்த வீரம், விவேகம், நிச்சயமா கோபம்லாம் ரொம்ப. அவங்கெல்லாம் போயிட்டு அந்த திருமண வாழ்க்கையில் நான் அந்த எங்கள் மச்சாவை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சான் அப்படி நடந்து போகிறத ஸ்டைலாக பார்த்தே கல்யாணம் பண்ணேன். நானே போய் ப்ரப்போஸ் பண்ணுற அளவுக்கு. இந்த யார் அந்த மச்சான் யாருன்னா அந்த பொண்ணு சொல்லுமா, ஆமாம், மே மாதத்தில் பிறந்தவரை பார்த்து வைப்பில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற பிள்ளைங்களாம் இருப்பாங்க. ஸோ இதே வந்து ஒரு பெண்ணாக இருக்கா அப்படின்னா அவள் வந்து இப்போ ஹெல்பிங் மைண்டடாகவும் இருந்தா. அது ஹெல்பிங் மைண்டட்ன்றதை விட அவள் ஒரு பையன் ஒரு தப்பு நடந்துச்சு உடனே தட்டி கேட்டான். 10 பேர் இருக்கும் மத்தியில் வந்து தட்டி கேட்டா அப்படின்ற ஒரு கெத்தா. முதல்வன் படம் எடுத்துக்கலாமே, எல்லாருக்கும் முன்னாடி மீடியா லைன்ல வந்துட்டு அந்த ஒரு பொண்ணு மட்டும் மனிஷா கொய்ராலா மேம் வந்து பேசுவாங்க. ஆமா, ஏன் இதெல்லாம் உனக்கு தப்புன்னு தெரியலையா? இதுல என்ன இருக்கு, நான் தப்பு தானே சொன்னேன். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாரு நம்ம அர்ஜுன் சார். எங்க கனெக்ட் பண்றீங்க பாருங்க. நிச்சயமா அவங்க எல்லாருமே இப்ப வந்து தன்னை ஒரு மனிஷா கொய்ராலாவா நினைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நிச்சயமா. ஸோ அவங்க அந்த நேமுக்கும் அந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது முதல்வன் படம் கரெக்டாக அந்த இதுக்கு சூட்டபிள் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இன்ஸ்பயர் ஆகுறது அப்படின்ற ஒரு விஷயமும் உண்டு. ஸோ அவங்க மேலே அந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பையனை வந்து அப்படி ஈர்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஓகே, இவங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன? இவங்களோட பாசிட்டிவ் அப்படின்னா அந்த கோபம், வேகம் எல்லாமே சூப்பர்னு அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஒரு இடத்துல இந்த இடத்துல தன்மையாக தான் போகணும், பொலைட்டாக பேசினா அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்க தேவையில்லை அப்படிங்கிறத வந்து இவங்க தடுத்து இருந்திருக்கலாம். ஸோ பெரிய பிரச்சனையாக்குறதும் இவங்க தான். ஒன்றுமே இல்லாத விஷயம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசினா முடிஞ்சு போகிறது. அது ஒரு வீம்பா எடுத்துக்கிட்டு, வீம்பா அந்த கர்வம், திமிரு, தலைக்கணம், ஆணவம், இவ்வளோ நம்ம பாசிட்டிவாக சொன்னோம்ல, அந்த பாசிட்டிவ் எல்லாம் எங்கே கொண்டு வந்துட்டு, அதாவது வேலையாக இருக்கணும், வீடாக இருக்கணும். ஸோ அந்த வேலையும் வீடையும் வந்துட்டு மிங்கிள் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒய்ஃப் தானே, நம்ம ஹஸ்பண்ட் தானே, நம்மளுடைய பிள்ளைங்க தானே, இறங்கி போகிறது கிடையாது. நான் இப்படி தான், என்னால் வந்துட்டு இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, நான் ஒரு சமூக கட்டமைப்பு வச்சுருக்கேன், இதை தாண்டி என்னால் வரவே முடியாதுன்னு அந்த ஒரு கெத்துலே இருப்பாங்க. ஸோ அதனால நிறைய உறவுகள் இழக்கிறது, ஒரு தனிமையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு கொண்டு போகிறது, இது எல்லாமே அவங்களுடைய பிரச்சனையாகும். நோட் பண்ணிங்கப்பா, நல்லாவும் இருக்கீங்களாம், அதே அளவுக்கு லோன்லினஸ்ஸாக போயிடுவீங்களாமா. ஓகே மேடம், அடுத்து வருடத்தோட ஒரு முடிய போகிற நேரத்தில், ஐ மீன் அந்த 6வது மாதம் அப்படிமோ, 6வது மாதமான ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? ஜூன் மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இது ரெண்டுமே, அதாவது மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் வரக்கூடிய மாதம், ரெண்டுலேயுமே வரக்கூடிய நிலைகள் இருக்கும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பாதி முன்பாதி பின்பாதின்னு வாங்கல, ரியல் ஃபேஸ் ஒன்று, உள்ளே இருக்க ஃபேஸ் ஒன்று, வேற மாதிரி ஒன்று தூங்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லோன்லின்றதை விட சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள். பொதுவாகவே சந்தோஷத்தை ரொம்ப அனுபவிப்போம். என்ன மாதிரி வாழணுண்டா மச்சான், எனக்கு வந்து ரொம்ப ட்ராவல் பண்ண பிடிக்கும், சந்தோஷமாக வாழணும், வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்ற கூடிய நபர்கள் தான். அதே சமயத்தில் வந்துட்டு எனக்கு வந்து சுய மரியாதை இல்லை, இதுக்கு என்ன மரியாதையை வந்து எங்கள் வீட்டில் கொடுக்கல, எனக்கு அப்படிப்பட்ட உறவு தேவையில்லை. ஒரு பாதி பார்த்தீங்க அப்படின்னா முதல் பாதியில் வந்துட்டு இந்த மாதிரி நிலைகள் இருக்கும். எனக்கு வந்து என்னோட குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக நான் நிறைய விட்டு கொடுத்தேன், ஆனால் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வாழ்க்கையினுடைய உச்சபட்ச சந்தோஷம் என்னடா அனுபவிக்கவே பிறந்திருக்கேன்ற கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீம் தான், நடுநிலைத்தன்மை கிடையாது. அன்பு, பாசம், உல்லாசம், ஹாப்பியான மொமெண்ட் என்னென்ன இருக்கும், லக்ஸரி கார் வேணுமா, பைக் வேணுமா, வீடு வேணுமா, எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்திருக்கேன் நான். அது எனக்கு கிடைக்கும், நான் பண்ணுவேன். வெளியூர் போகிறலாம் இந்த இருக்குடா, அமெரிக்கா இந்த இருக்கு, இவர் படத்தில் வர மாதிரி வாரணமாயிரம் மாதிரி, நிச்சயமா வாரணமாயிரம் மாதிரி
அப்பாட்ட போய் கேட்குற மாதிரி, அப்பா எனக்கு வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னோடனே இந்த தான் இருக்குது அமெரிக்கான்னு வரல அந்த மாதிரி பசங்க. ஸோ உண்மையிலே கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். ரிஷபராசிக்கார பிள்ளைங்களா இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் கொடுத்து வச்சவங்க சொல்லலாம். வெளிநாடு போய் படிக்கணுமா போயிட்டு வா, நான் லவ் பண்ணுறேன்னா ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னக்கூடிய நபர்கள். ஏன்னா சூரியன் இங்கே வந்து சந்திரன் உச்சமாகுது இல்லையா, அம்மா வந்து நல்ல ஒரு கேரிங் பேம்பரிங். பசங்க வந்து நிறைய போய் காதை கடிப்பாங்க அம்மாவை. அம்மா அம்மா அப்பாட்ட சொல்லு நான் வந்து இது மாதிரி இருக்கேன். இதே வந்து பொண்ணாக இருக்கட்டும், அப்பா நீ அம்மாவை எப்படியோ சமாளிச்சுக்கோ, அம்மா தான் ரொம்ப பண்ணுவா, நீ கொஞ்சம் சொல்லுவீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ற மாதிரி போய் அப்பா காதை கிடைக்காது. ஸோ இந்த பொண்ணு பையன் எப்படியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன காரியம் சாதிக்கணுமோ அதுக்கு வந்துட்டு ஒரு தூதுவராக அம்மாவா அப்பாவா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓ, இவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன? திருமண வாழ்க்கையை மட்டும் ரொம்ப பார்த்து கவனமாக பண்ணணும். அதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு திருமணம். பொதுவாகவே வந்து காலபுருஷனுக்கு இது 2ஆம் இடத்துல வரும். இந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அந்த இரட்டைத்தன்மைன்ற ஒரு குணாதிசயம் இருக்கும். சில பேருக்கு அந்த முன் வாழ்க்கை நல்லா இருக்கும், பின் வாழ்க்கை நிறைய பாடங்களாக இருக்கும். சில பேருக்கு பின் வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, முன் வாழ்க்கை நிறைய பாடங்களாக இருக்கும். அந்த மாதிரியான நிலைகளை அனுபவிக்கிறவங்க நிறைய இந்த 2 திருமணத்துக்குள்ளே போகிறது, காதல் திருமணம் நிறைய பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில், அதாவது இந்த மாதத்தில் பிறந்தவங்க, ஜூன் மாதத்தில் பிறந்தவங்க, இந்த ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் இல்லையா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நிலைகள் இருக்கும். அதுவே அவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் மேடம். பாசிட்டிவ் எடுத்துட்டோம் அதான் அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா நிறைய உள்ளே வந்து வச்சுட்டே இருப்பாங்க. பாசத்தை வந்து வெளிக்காட்டுற ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது, உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமாக பாசத்தை காட்டிட்டு அதனால புலம்பிட்டு இருக்கவங்க இவங்க தான். ஸோ இந்த நடுநிலைத்தன்மை அப்படின்றது இல்லாத இருக்கும். நிறைய கையில் பணம் புழங்குறவங்க இவங்க தான். ஆனால் கையில் வர்றதும் தெரியலங்க போகிறதும் தெரியலன்ற மாதிரி வர்றதுக்கு முன்னாடி அது விரயம்வாங்க இல்லையா, அது நிறைய செலவழிக்கக்கூடிய நபர்கள். தன்னுடைய சுய சந்தோஷத்துக்காக நிறைய பணம் விரயம் பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா